இன்றைக்கு தெலுங்கு திருச்சபையினுடைய அட்டவணையிலே நாம் தியானம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, என் ஆண்டவரே என் கடவுளே, மை லார்ட் அண்ட் மை காட். இந்த தலைப்பிலே தான் நாம் தியானம் செய்வதற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தலைப்பு நேரடியாக நாம் படித்த யோவான் நற்செய்தியிலே வசனமாக இருப்பதினாலே யோவான் நற்செய்தி பாடத்தையே இன்றைய நாளினுடைய அருளுரைக்கு என்று நான் எடுத்திருக்கின்றேன். அதிலும் சிறப்பாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரத்திலே 28வது திருமுடியை இந்த நாளில் நாம் நேரடியாக இந்த தலைப்பை அங்கே வைத்திருப்பதனாலே அதை நாம் தியானிக்க இருக்கின்றோம். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். Thomas answered to him, my Lord and my God. இந்த வார்த்தையானது இதை உயர்ந்த நம்பிக்கையின் அறிக்கை என்று இதை சொல்லுகிறார்கள். உயர்ந்த நம்பிக்கையின் அறிக்கை அல்லது நம்பிக்கையின் முழக்கம் என்று சொல்லுகிறார்கள், அல்லது நம்பிக்கையின் வாய்ப்பாடு என்று சொல்றோம். ஒரு வாய்ப்பாடு நம்ம படிப்போம் இல்லையா, அது மாதிரி ஒரு வாய்ப்பாடு இது. அப்ப நம்பிக்கையின் முழக்கம், நம்பிக்கையின் அறிக்கை, நம்பிக்கையின் வாய்ப்பாடு என்று இதை சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தை என் ஆண்டவரே, என் கடவுளே அல்லது என் தேவனே, இந்த வார்த்தையானது பழைய ஏற்பாட்டிலே எப்படி இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலே அது எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். எபிரேய வேதாகமத்திலே இந்த ஆண்டவரே என்கிற வார்த்தை அடோனாய் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. தேவனே என்கிற வார்த்தை எபிரேயத்திலே ஏலோஹிம் என்று இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அல்லது நாம் இயேசுவின் காலத்திலே இந்த ஆண்டவரே தேவனே என்பதை எப்படி சொல்லுகிறார்கள் சொன்னால், கிரேக்கத்திலே ஆண்டவரே என்பதை குறியோஸ் என்று அழைக்கிறார்கள். தேவனே என்பதை அல்லது கடவுளே என்பதை புதிய ஏற்பாட்டிலே தியோஸ் என்று அழைக்கிறார்கள். ஒரு நபரை தலைவராக ஏற்றுக்கொள்வதை இது குறிக்கின்றது. என்னுடைய தலைவர் இவர்தான் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலையை அது குறிக்கிறது. செப்டூஜென்ட் என்று சொல்லப்படுகிற வேதாகமத்திலே யூதர்களெல்லாம் மகா அலெக்சாண்டர் அவர்கள் படையெடுத்து வந்த பொழுது சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படி சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் அருகாமையில் இருக்கிறதான எகிப்துக்கு ஓடினார்கள். அங்கே அலெக்சாண்டர் என்ற இடத்திலே வாழ்ந்தார்கள். அப்பொழுது காலம் செல்ல செல்ல யூதர்கள் அவருடைய எபிரேய மொழியை மறந்து கிரேக்க மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் ஏற்பட்டது. ஏனென்னா அலெக்சாண்டர் அவருடைய காலங்கள் எல்லாம் கிரேக்க மொழி அதிகமாக பிரபல்யம் அடைந்தது. அதன் அடிப்படையில் அவருடைய எபிரேய வேதாகமத்தை அவர்கள் படிக்க முடியாமல் போய் கிரேக்க வேதாகம் உருவாக்கப்பட வேண்டிய சூழல் உருவானது. அதைதான் செப்டூஜென்ட் பைபிள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த செப்டூஜென்ட் பைபிள்ல யூதர்கள் அந்த ஹீப்ருல இருந்து கிரீக்கா மாற்றாங்க இல்லையா, அந்த இடத்துல யாவே கடவுளை அல்லது யெகோவா என்கிற அந்த பெயரை உச்சரிப்பதற்கே பயந்தார்கள். அதனால அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா, அந்த இடத்துல யெகோவா யாவே என்கிற இடத்துல அவர்கள் குறியோஸ் என்கிற பெயரை அவர்கள் பயன்படுத்துகிறத நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டுல இந்த அடோனாய் என்கிற பெயருக்கு பதிலா அவங்க குறியோஸ், கர்த்தர் அல்லது ஆண்டவர் என்பதற்கு அந்த கடவுளுடைய நாமத்தை யெகோவா யாவே என்பதை சொல்லுவதற்கு கூட அவங்க என்ன பண்றாங்க, பயந்தாங்க. அவ்வளவு அந்த கடவுளுடைய பெயருக்கு முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். இங்கும் கூட நம்முடைய கடவுளுடைய ஊழியக்காரர் தோமா இயேசுவை குறியோஸ் என்று அழைத்த பொழுது, ஆண்டவரே என்று அழைத்த போது அவர் வெறும் ஒரு போதகராய் மாத்திரம் அழைக்காமல் சர்வ வல்லமை படைத்த யெகோவா என்று அவர் அழைப்பதாக இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு 2
விவிலிய விளக்க உரையில் இருந்து உங்களுக்கு இதை விளக்கி கொடுக்க ஆசைப்படுகிறேன். விளக்க உரையில எப்படி சொல்லி இருக்கிறாங்க இந்த வசனத்தை அப்படி என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். முதல்ல ஒரு பைபிள் கமெண்ட்ரி அல்லது விளக்க உரை, அதுக்கு பேர் என்னன்னா வாரன் வெர்ஸ்பி என்று சொல்லப்படுகிற ஒரு விளக்க உரை. வாரன், WARREN, வாரன் வெர்ஸ்பி, WIERSBE, வாரன் வெர்ஸ்பி. இந்த விளக்க உரை, இந்த வேதாகம விளக்க உரையில இந்த ஒரு வசனத்தை பர்டிகுலர் இந்த வேர்டு யோவான் 20:28 என் ஆண்டவரே என் கடவுளே, இந்த வசனத்தை அவங்க எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். 4 பகுதியை அவங்க பிரித்திருக்கிறார். என்ன சொல்றாங்க? முதல்ல அவங்க எப்படி பார்க்கிறான்னு சொன்னா இந்த வசனத்தை தாமஸ் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்றாங்க. தோமாவுடைய, நீங்க எப்படின்னா பாவரிக்கன்னு எடுத்துங்க, அறிக்கைன்னு எடுத்தீங்க, கன்ஃபெஷன். தாமஸ் கன்ஃபெஷன் இஸ் தி கிளைமாக்ஸ் ஆஃப் தி புக். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் முழுவதுமே இந்த ஒரு வசனம் இருக்குல்ல, டோட்டல் யோவான் நற்செய்தி புக் இருக்குல்ல, அந்த யோவான் நற்செய்தி புத்தகம் முழுக்க எத்தனை அதிகாரம் இருக்குது? 21 அதிகாரம். அந்த 21 அதிகாரத்துக்கு ஒரு வசனம், ஒரு கிளைமாக்ஸ். ஒரு நம்முடைய இந்திய தேசத்துல எவரெஸ்ட் சிகரம் நீங்க நினைச்சுக்கீங்க. ஒரு அதிகாரத்துக்கு ஒரு புக்குக்கு, யோவான் நற்செய்தி பாடத்திற்கு ஒரு கிளைமாக்ஸ் ஒன்று வச்சா எப்படி இருக்கு? இங்க நற்செய்தியாளர் ஒட்டுமொத்தமா ஒரு வசனத்துல கிளைமாக்ஸ வச்சிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். யோவான் தனது புத்தகத்தை எழுதிய நோக்கம் என்ன? ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு சார். நோக்கத்தை தெரிஞ்சாதான் ஏன் இந்த கிளைமாக்ஸ் என்றதை புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஒட்டுமொத்த அந்த யோவான் நற்செய்தியினுடைய எழுதுவதனுடைய நரேஷனுடைய நோக்கம், the purpose of narration என்னன்னா, இயேசு தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று நாம் அனைவரும் விசுவாசிக்கிறதுக்காகத்தான் அந்த நோக்கம் இருக்கிறது. பாருங்க, யோவான் 20வது அதிகாரத்துல 31வது வசனத்துல அந்த ஒட்டுமொத்த நோக்கத்தை கொண்டு வந்து ஒரு வசனத்தை வச்சு படிக்கல. தயவு செய்து வசனம், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசித்திருக்கும்படி விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, the purpose of the narration, இந்த புத்தகம் எழுதப்பட்டதுல நோக்கத்தை 21வது வசனத்துல வைத்திருக்கிறார். இப்போ அது என்ன சொல்லுகிறது? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதை விசுவாசிக்கணும். இதை விசுவாசித்து என்ன கிடைக்கும் சகோதரா? நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக் கொள்ள முடியும், அடைந்து கொள்ள முடியும். அப்ப தோமா என்ன செய்யறாரு? என் ஆண்டவரே என் தேவனே என்கிற இந்த சொல் இருக்கிறதல்ல, அந்த நோக்கம் இங்க முழுமை அடைய வேண்டும். யாருடைய நோக்கம்? யோவான் நற்செய்தியாளருடைய நோக்கம். இங்கே தோமாவுடைய அறிக்கையின் வழியாக இங்கே முழுமை பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஃபுல்ஃபில் ஆகுது, நோக்கம் இங்கே நிறைவேறுகிறது. ஆண்டவருடைய சிலுவையில எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் இல்லையா? இப்போ இங்கே ஆண்டவர் முன்பாக அவருடைய சீடர் நிறைவேறுவதை சொல்லுகிறார். ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேற்றப்படுகிறதை அவர் அறிக்கை செய்வதாக இதை பார்க்கிறார்கள். The climax of the Christianity ன்னு சொல்றாங்க. இத கிறிஸ்தியனுடைய இது ஒரு கிளைமாக்ஸ். யோவான் நற்செய்தி தொடங்கும் போது எப்படி தொடங்குறாங்க தெரியுமா? வாக்கு கடவுளோடு இருந்தார். இப்படிதானே இருக்கு.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த முதல்ல தொடங்க எப்படி தொடங்குறாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை யாருக்கிட்ட இருந்துச்சு? அந்த வார்த்தை யாரா இருக்குதா? இப்ப பாருங்க, தொடங்கும் போது அவர் சரியா தொடங்குறார். யாரு? யோவான் நற்செய்தியாளர். பைபிள் கூடி படிக்கணும். அப்போ இங்கே நற்செய்தி இறுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போ தோமா இயேசுவை என் கடவுளே என்பது அழைப்பதின் மூலமா தொடக்கத்தில் சொல்லப்பட்ட அந்த உண்மை முழுமையாக நிரூபிக்கப்படுவதாக இறையியலாளர்கள் கருதுகிறார்கள். It was proven, நிரூபணமாகப்படுகிறது. 1வது வசனத்துல சொன்ன வசனத்தை இங்கே நிரூபணம் செய்கிறார்கள், நிரூபிக்கிறாங்க. யார் நிரூபிக்கிறாரு? தோமாவின் வழியாக யோவான் நற்செய்தியாளர் என்ன பண்றாரு? நமக்கு சந்ததிகளுக்கெல்லாம், காலத்தை கடந்து வரப்போகிறவர்களுக்கெல்லாம் ஒரு நிரூபணத்தை வைக்கின்றார், ஒரு ப்ரூஃப் வைக்கிறார். இன்னைக்கு எதற்கு ப்ரூஃப் தான். ப்ரூஃப் இல்லாம யாரும் நம்புவீங்களா? எதனா ஒரு சொன்னா வாட் இஸ் த ப்ரூஃப்னு கேட்போம், அப்படிதானே? ப்ரூஃப் இல்லாம நம்ம எதையும் நம்புறது இல்லை. சார், காற்று கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? காற்று எல்லாம் கண்ணில் பார்த்து ஒதுங்கிருக்கீங்க. அப்படி ஒரு பிளஸன்ட் பர்சன் இருக்கீங்களா? காற்றை கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா சயின்டிஸ்ட் காற்றை அளந்து கொண்டிருக்கிறார்கள், அப்படிதானே? எந்த அளவில் அது வருகிறது போகிறது சொல்றானா இல்லையா? மின்சாரம், யாருன்னா மின்சாரத்தை கண்ணில் பார்த்து வருகிறீங்களா? உணரதான் முடியும், என்ன பண்ண முடியாது. மின்சாரம் ஒண்ணு நம்ம எப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம் மின்சாரம் இருக்குன்றத? ஃபேன் ஓடனா, லைட் எரிஞ்சா, எங்கன்னா ஒரு சிக்னல் தெரிஞ்சா பச்சை கலர்ல ஒரு லைட் எரியணும், சிகப்பு கலர் ஒரு லைட் எரியணும், ஆரஞ்சு கலர்ல எதனா ஒண்ணு எரிஞ்சா நம்ம தெரிந்து கொள்ளும், அப்படித்தானே? சோ ஒரு சிக்னல் தேவைப்படுது, அந்த ப்ரூஃப்னு சொல்றாங்க. இப்ப இங்க ஒரு ப்ரூஃப் தேவைப்படுகிறது. தோமா மட்டும் இந்த ப்ரூஃபை நிரூபிக்கலன்னா, ஆண்டவர் இந்த உலகத்துல வந்த வார்த்தையாய் வந்த கடவுள் கடவுளா மீண்டும் மாறினாருங்கிற செய்தி புருவன் ஆயிருக்காது. அப்ப இயேசு உயிரோடு எழுந்ததனுடைய அர்த்தம் ஃபுல்ஃபில் ஆயிருக்காது. போன வாரத்துல இயேசு உயிர் தெழுந்தான்னு சொன்னோம். இப்ப உயிர் தெழுந்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த வாரம் வந்திருக்கிறோம். கன்ஃபார்ம் என்ன? ஆண்டவர் நிறைவேற்றம் அடைந்தார், சொன்னதை நிறைவேற்றினாரு அப்படின்றத இங்கே ஆணித்தரமா இந்த பகுதியில ஒரு முழுமையாக நிறைவேற்றப்படுவதாக நாம் பார்க்கின்றோம். இது ஒரு எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னா, வட்டம் போடுறதுக்கு ஒரு இடத்துல தொடங்குவோம், அப்படித்தானே? ஒரு இடத்துல தான் தொடங்குவோம். அப்புறம் வட்டம் போடணும்னா என்ன பண்ணணும்? தொடங்கின இடத்துல கொண்டு வந்து முடிக்கணும். சரி, நான் வட்டம் போடுறேன்னு தொடங்கின இடத்துல முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேற எங்கன்னா பிடிச்சா என்ன ஆகும்? வட்டம் வருமா? அப்ப வட்டம் வரணும்னா தொடங்கின இடத்துக்கு வர வேண்டும். முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் தொடங்கிய இடத்திற்கு வர வேண்டும். கடவுள் தொடங்கின இடத்துல அவர் முடிக்கிற கடவுள். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவர் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். அல்பேவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார், அப்படித்தானே? அப்படி தொடங்கினா முடிக்கிறவர் நம்மள ஆண்டவர். நம்ம நிறைய வேலைகள் நிறைய காரியத்தை தொடங்குவோம், தொடங்கிடுவோம். ஆனா எப்படி அதை முடிக்கிறதுன்னு தெரியாது. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்க கூட தொடங்குறவரும் முடிக்கிறவரும் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்க என்ன பண்ணணும்? அதிகமா விசுவாசிக்க வேண்டும். உங்க கூட சரியா பூர்த்தி செய்த வாழ்க்கையை கொடுக்கிற கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற பெரிய விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தோமா இயேசுவுடைய மனித உடலை தொடுகிறார். It touched the humanity. மனித உடலை தொடுகிறார், ஆனால் அவருடைய தெய்வீகத்தை அறிக்கை செய்கிறார். கவனிங்க, அவருடைய ஹியூமானிட்டியை தொடுகிறார், அவருடைய டிவினிட்டியை அறிவிப்பு செய்கிறார், தெய்வீகத்தை அறிவிப்பு செய்கிறார், மனிதத்துவத்தை தொடுகிறார். அப்போ வார்த்தை மாம்சமாச்சு, நம்ம கொண்டாடணும். என்னன்னு கொண்டாடணும்? இயேசு பிறந்தார் பெத்தேலில், பாத்தீங்களா இல்லையா? அப்புறமா இப்போ உடலை தொடுகிறார், தெய்வீகத்தை உணர்கிறார். இப்ப என்ன பண்ணோம்? உயிர் தெழுந்தாருன்னு பாடம்.
தேவனுடைய வார்த்தை மாம்சமாயிருந்தது. இப்போ மாம்சம் மீண்டுமா வார்த்தையாய் மாறுகிற, தேவனாய் மாற்றப்படுகிற ஒரு சூழலை இங்க இருக்கிற. கண்ணால பார்ப்பது உயிர் தெழுந்த மனித உடல், உள்ளத்தால் உணர்வது அவர் கடவுள் என்கிற நிலை. இந்த ஸ்டாட்டஸ்கோ தான் இவர் என் ஆண்டவரை என் கடவுளை என்று சொல்லுகிற கிளைமாக்ஸா இறையலாளர்கள் பார்க்கிறார்கள். இப்போ இந்த வெஸ்ட்மி கமெண்ட்ரியில இறையலாளர் என்ன சொல்றாங்க, இப்ப கடவுள் மனிதனாய் மாறினார், மனிதன் மீண்டும் கடவுளா மாறுகிற ஒரு கிளைமாக்ஸ் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில கூட உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கும் ஆண்டவர் என்று சொல்கிற கேள்விகள் இருக்கலாம். இயேசுவை கடவுள் என்று அழைக்கவில்லை, கண்ணால அவனால நம்ப முடியல, அவனால இதய கண்ணால் அவன் பார்க்கிறது. நான் உங்கள் குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க போகிறார்.